நாங்களாம் தலைமுறைனா வீட்டை விட்டு வெளியில் போய் வேற எங்கெங்கேயும் இருப்போம். அவர் வீட்லேயே தான் இருந்தார். அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. ஒன்று, திராவிடர் கழகம், குறிப்பாக தலித் மக்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் இருந்துச்சு. இரண்டாவது, அவர் பிறப்பால் வன்னியர். அவர் சொன்னால் நீங்கள் உடல்நிலை சரி செய்து கொண்டு வாங்க, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அதை விட்டு போயிட்டேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, நான் அப்படி போகலன்னு சொன்னால் இந்த பின்னால் குண்டு வெடிச்சு செத்தாங்க பாருங்க 3 பேர், அவங்களோட நானும் போயிருப்பேன். நாங்களே எங்களை ஒரு பக்கம் அப்படியே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த தோழர்கள் 2 பக்கம் மறிச்சு நின்னாங்க. அதில் புலவரும் இருந்தார். அவங்களால திறக்கவே முடியல. 100 பேர் காவலர்கள், தண்டனை காவலர்கள் எல்லாரும் வந்து முயற்சி பண்றாங்க. எனக்கு நல்லா அந்த காட்சி நினைவில். எனக்கு அடி, குருமூர்த்திக்கு அடி, புலவருக்கு அடி. புலவர் வந்து அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம கையை விடுறாரு. அடிச்சா இந்த மண்டை இதுல இருந்து இது வரைக்கும் பிளக்குது. மேல பூரா காயங்கள். ஆனா பிறங்கியோட இருக்க தூக்கி கொண்டு போய் வெளியில அந்த ஓல்டு கண்டத்தினுடைய திறந்த வெளியில போடுறாங்க. இந்த என்க்ளோசருக்குள்ள போடுறாங்க. லேசா தூரல் விழுந்துகிட்டு இருக்கு. எல்லோரும் கைகளையும் பின்னால மணிக்கயிறுனால இந்த முட்டியை ஒண்ணு தொடணும். மணிக்கயிறுல போட்டு எல்லாரையும் கட்டுறாங்க. எங்க கண் முன்னால ஒரு 2 தோழர்களை வந்து இந்த சிவதாசு தாஸ் என்ன அவங்க மேல கடும் கோபம், அவனுக்கு அடிச்சு தூளா நொறுக்கி தூக்கி எறிகிறாங்க. தென்னமரத்து அடியில தோப்புல வந்து வெடிகுண்டு வெடிச்சது பாருங்க. அதுல 3 பேர் இறந்து போனாங்க பாருங்க. அப்ப அவர் அழுதாரு, கதறி அழும்போது சொன்னாரு, இந்த 3 பேர்ல என் பிள்ளை ஒருத்தர் இருந்தா ஒரு ஆறுதலா இருக்குமேன்னாரு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் தேசிய போராளி மதிப்பிற்குரிய தோழர் தியாகு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். வாத்தியார் கலியபெருமாள் இவர் யாரு, தமிழ் தேசியத்துல இவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சார். 1969ஆம் ஆண்டு நான் வந்து புரட்சிகர இயக்கத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறி வந்தேன். தமிழ்நாட்டில் கல்லூரி படிப்பு குடும்பத்தை துறந்து இயக்கத்துக்கு வந்த முதல் ஆள் நான் தான். எனக்கு முன்னால் மாணவர்கள் இருந்தாங்க, நான் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வெளியில் வரல, நான் தான் வந்தேன். வந்த பிறகு அப்போ தலைமை குழுவில் இருந்த தோழர் ஏஎம் கோதண்டராமன், எல் அப்பு, PV சீனிவாசன், ஆர் மாணிக்கம், புலவர் உட்பட இவங்க 5 பேர் தான் தலைவர்கள். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி இந்த தொலைபேசி வசதிகள்லாம் இல்லை. ஒரு செய்தி கொண்டு போனோன்னா நேரில் கொண்டு போகணும். அது மாதிரி ஒரு தொடர்பு ஊழியராக என்னை முதல்ல வேலை செய்ய சொன்னாங்க. நான் ஒரு கூரியர், அந்த தலைமை குழுவுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்திகள் கொண்டு போக சொல்றது. அப்படி என்கிட்ட சொல்லி இவர்கிட்ட புலவர் கலியபெருமாள்கிட்ட என்னை அனுப்பி வச்சாங்க. வெளியில் வந்த உடனே கொஞ்ச நாளைக்குள்ளேயே அனுப்பி வச்சாங்க. அப்போ நான் அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நம்ம தோழர்கள் இருந்தாங்க, அங்கே போய் சொன்னேன். அப்புறம் அவங்க கடிதத்தை கொடுக்க போகும்போது புலவர் கலியபெருமாள், தியாகு நேராக வர சொல்லுங்கள். நான் போய் அவரை சந்தித்தேன். அப்பயே ஒரு தலைமறைவாக இருந்தார். அப்போ நாங்களாம் தலைமுறைனா வீட்டை விட்டு வெளியில் போய் வேற எங்கெங்கேயும் இருப்போம். அவர் வீட்லேயே தான் இருந்தார். அந்த வீடு இடிபாடுகளோடு இருக்கும். பின்னால் கதவு திறந்து கிடந்துச்சு. என்ன இப்படி இருக்கிறீங்களேன்னு, இல்லை இங்கே இந்த ஊருக்குள்ளே யாரும் வந்து ஒன்றும் நம்மளை பிடிக்க முடியாது. அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. ஒன்று, திராவிடர் கழகம், பொதுமை இயக்கம், செவி இயக்கத்தில் இருந்து போராடி குறிப்பாக தலித் மக்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் இருந்துச்சு. இரண்டாவது, அவர் பிறப்பால் வன்னியர் என்ற காரணத்தினால் நம்ம சாதிக்குள்ள ஒரு தலைவர் என்று அந்த சாதி மக்கள், அவங்களும் உழைக்கும் மக்கள் தானே, அவங்களும் அவரை நேசித்தார். ஆனால் அவர்களாக இருந்தாலும் அவர் வந்து தலித்துகளுக்கு எதிராக செயல்படுறதை ஒத்துக்க மாட்டார். அவருக்கு சாதி பற்றோ சாதி வரியோ எதுவும் இல்லை. அவர் தலித் மக்கள் பக்கம்தான் நின்னார். ஆனால் அவங்க வந்து அவர் மேலே ஒரு நேசம் வச்சுருந்தாங்க அந்த மக்கள். அதனால் அந்த ஊருக்குள்ளே யாரும் எளிதில் உள்ளே போக முடியாது, பார்க்க முடியாது. அவருக்கு அது ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்துச்சு. அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு நாள் அங்கே இருந்தேன். என்னை தங்க சொன்னார், அங்கேயே இருக்க சொன்னார். ஆனால் நான் இருக்கலை. ஏன்னா நான் அப்போ தான் இந்த கிராமப்புறத்தில் போய் மக்களோடு வாழுதல், மக்களோடு உழைத்தல், மக்களோடு உண்ணுதல், மக்களோடு உறங்குதல் அப்படிங்கிற முழக்கத்தின் அடிப்படையில் கூலி வேலை பார்க்க போய்கிட்டு இருந்தேன். கரும்பு வெட்டுறதுக்கு போய்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு உடம்பெல்லாம் அந்த தோகை கிழிச்சு அந்த சூட்டில் வயிற்றுப்போக்காகிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் அங்கே இருக்க முடியல தொடர்ந்து. அவர் சொன்னால் நீங்கள் உடல்நிலை சரி செய்து கொண்டு வாங்க, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் அதை விட்டு போயிட்டேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, நான் அப்படி போகலன்னு சொன்னால் இந்த பின்னால் குண்டு வெடிச்சு செத்தாங்க பாருங்க 3 பேர், அவங்களோட நானும் போயிருப்பேன். என்னை இருக்க சொன்னது அதுக்காக தான். அப்போ அந்த வெடிகுண்டுகள் செய்கிற முயற்சியில் இருந்தாங்க. அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்த மாணவர் கணேசன், அப்புறம் நெல்லித்துறையில் ஈடுபட்ட காணியப்பன், சென்னையிலிருந்து அங்கே போன சர்ச்சில்,
இன்னும் கூடுதலாக ஒருத்தர் ஆர்கே சுவாமிநாதன், நம்ம காலம் இங்கே இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். அவரை தொழிற்சங்க தலைவராக, தலித் இயக்க தலைவராக இருந்தார். அவரும் வர்றதா இருந்துச்சு. அவர் வரல, நானும் போல. அதனால அந்த 3 பேரை அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு. எனக்கு அப்போ தெரியாது, ஏன்னா அமைப்பில் ரொம்ப ரகசியம் காப்பாங்க. ரொம்ப பிற்காலத்தில் இந்த செய்தி வெளியே வந்து, அதாவது அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு தென்னை மரம் உயரத்துக்கு தீப்பற்றி எரியுது, சுற்று வட்டாரத்துக்கெல்லாம் ஏதோ நடக்குதுன்னு தெரியும். ஆனால் போலீஸுக்கு தகவல் யாருமே சொல்லலை. அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் வெளியே தெரியல. ரொம்ப பிற்காலத்தில் அதை ஒருத்தனை காட்டி கொடுத்தாங்கிறது தான் இந்த செம்மேரி ஐயப்பன். அவனை கொலை செய்ததான் தான் அவர் மேலே வழக்கு, குடும்பத்தினர் மீது வழக்கு. ஆனால் உண்மையில் அவருக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த குடும்பத்தினருக்கும் சம்பந்தம் கிடையாது. அது இந்த பழிவாங்குவதற்காக தமிழரசனும் சந்திரசேகர் பெண்ணாடத்தில் இருந்தார். அவங்க 2 பேரும் தான் அதை செய்தார்கள். ஆனால் அவங்க மேலே வழக்கு இல்லை, இவங்க மேலே பழிவாங்குவதற்காகவே வழக்கு போட்டாங்க. ஆட்சியாளர்களுக்கு, போலீஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் ஒரு தொடர்பே இல்லை. ஆனால் அந்த சம்பவம் எங்களுக்கு சில காலம் கழித்து போலீஸுக்கு போனதுக்கு பிறகு தினமலரில் ஒரு முழுப்பக்க செய்தி வரும், கலியபெருமாள் இந்த மாதிரி. அப்போ போலீஸ் தீவிரமாக தேடுது, அவர் எப்படியும் பிடித்து தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோட தோழர் ஏஎம்கே கூட தான் நான் இருக்கிறேன். இப்போ ஏஎம்கே சொன்னார், நடந்தது உண்மைதான் தியாகு. அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள்லாம் இன்னைக்கு அங்கே இருந்திருக்கணும், நல்ல வேலையை தப்பிச்சுக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு அந்த சம்பவம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, அதனால் புலவரை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அவர் இங்கே ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னா சுலபமாக போலீஸ் பிடிச்சிரும், அது தன்மான பிரச்சனை என்று நாங்கள் அப்போ தஞ்சை மாவட்டம், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம், கரம்பக்குடி இந்த பகுதியெல்லாம் நான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். புதிய தொடர்புகள், புதிய கிராமங்களோடெல்லாம் பழக்கம் எனக்கு. அங்கே நாற்று பறிக்கிற வேலைக்கு போவோம், மக்களோடு பழகம். இவரை உங்கள் பொறுப்பில் நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் பாதுகாப்பாக வச்சுங்கன்னு என்னோட அனுப்பி விட்டாங்க. அதான் புலவரோட எனக்கு நெருங்கிய பழக்கத்தினுடைய தொடக்கம். அப்புறம் நாங்கள் பழகணும். அப்புறம் எங்கே நான் சம்பவம் நடந்து நான் சிறைக்கு போனதுக்கு பிறகு அவருக்கும் நமக்கு தொடர்பு இல்லை. பிறகு அவர் பிடிபட்டு சிறைக்கு வர்றார். சென்னையில் தான் கொண்டாந்து மரணை கூடம், குவாரண்டைன் 2ன்னு பேர், அங்கே தான் ஸ்பெஷல் யார்டுன்னு இருக்கும், அங்கே தான் கொண்டு வந்து விட்றாங்க. நான் அப்போ அங்கே இருக்கிறேன். என்னை வந்து நான் பட்டுக்கோட்டை சிறையிலும் தப்ப முயன்றதா சொல்லி என்னை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க, சென்னையில் வைக்கிறாங்க. என்னோட தோழர்கள், வழக்கு தோழர்கள் திருச்சியில் இருக்கிறாங்க. அங்கே நான் அங்கிருந்து நாகப்பட்டினம் நீதிமன்றத்துக்கு, தஞ்சாவூர் நீதிமன்றத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க, திருப்பி இங்கேயே கொண்டு வந்து வைப்பாங்க. அங்கே புலவர் வந்து சேர்றார். அப்போ தான் தோழர் அப்பு கொல்லப்பட்டதாக வந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டோன்னு அவர்கிட்ட கேட்கும்போது, உண்மை, அப்புவை கடத்தி கொண்டு போய் கொண்டுடுச்சு போலீஸ் என்று சொல்றார். நான் நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் எங்களை கூண்டில் நிறுத்தும் போது போலீஸ் அதிகாரிகள் வரிசையாக உட்கார்ந்துருந்தாங்க. இந்த ஓநாய்கள் ஒரு உத்தமனின் உயிரை குடித்து விட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று தான் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் அப்புவை பற்றி ஒரு நாடகம் நடத்தணும். இது தனி செய்தி, நான் எழுதியிருக்கேன், என்னுடைய புத்தகங்களில், கம்பிகள் வெளிச்சங்களில் எழுதியிருக்கேன். ஆனால் புலவர் வந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ புலவரையும் என்னையும் சந்திக்க விடக்கூடாதுன்னு சொல்லி சிறை அதிகாரிகள் உத்தரவு போட்டிருந்தாங்க. ஏன் உன்னையும் அவரையும் பார்க்க விடக்கூட சொல்கிறான் அப்படின்னு சொல்லி முனிசாமின்னு ஒரு ஹெட் வார்டர் இருந்தார், முட்டைக்காரல் ஹெட் வார்டர்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஜெயிலில் யாருக்காவது தூக்குன்னா அவர் தான் தூக்கு போடுறோம். அவர் வந்து என்ன பண்ணார், நான் வெளியில் ஆள் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிட்டுங்கன்னு ஒரு ரூமில் கொண்டு விட்டுட்டு போனார். அவரே உங்களுக்கு? ஆமாம். அது ஏன் இவனுக்கு முட்டாள்தனம், ஏன் பேசுனா என்ன வந்துச்சு அப்படின்னு கொண்டு வந்து விட்டு போனார். அப்படி ஒரு பழக்கம். பிறகு எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து திருச்சி சிறையில் இருந்தோம். அவருக்கும் வள்ளுவனுக்கும், அவருடைய மூத்த பையனுக்கும் 2 பேருக்கும் தூக்கு தண்டனை, மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை. அப்போ நம்பியார், அனந்தநாயகி, ராஜமாணிக்கம், ஆறுமுகம், அவருடைய குடுந்திய உறவினர்களுக்கு. ஒரு மனைவிக்கு இந்த வழக்கில் இல்லை, வேறொரு வழக்கு போட்டிருந்தாங்க. அப்போ இந்த நிலையில் நாங்கள் அந்த திருச்சிராப்பள்ளி சிறையில் 5.5 கொட்டடின்னு பேர், அது வந்து மொத்தம் 6 அறைகள் இருக்கும். அதுக்கு பழைய கண்டம்னு ஒரு பேர், ஓல்டு கண்டம்பாங்க. அங்கே எங்களை அடைச்சி வச்சிருந்தாங்க. நான், தோழர் லெனின், தோழர் குருமூர்த்தி, புலவர் கலியபெருமாள், வள்ளுவன், நாங்கள் 5 பேர் அங்கே ஒன்றா இருந்தோம். அங்கே இருக்கிற நேரத்தில் நான் இந்த பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை படித்து காட்டுறது, கொள்வது, தமிழில் படிப்பேன், அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் படித்து சொல்கிறது, இப்படி உரையாடல்கள். அப்புறம் மே நாள் வந்தால் கொண்டாடுறது, நவம்பர் புரட்சி நாள் கொண்டாடுறது, நாங்கள் 4-5 பேர் இருந்தால் கூட இது எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னொரு பக்கம் அதிகாரிகளோட ஓயாத போராட்டங்கள், இது உணவு சரியில்லைன்னா போராட்டம், லாக்அப் டைம் பற்றிய போராட்டம், தொடர்ந்து தொடர்ந்து கடுமையான போராட்டங்கள்.
அதுவும் புலவர் வந்து ரொம்ப தீவிரமாக போராடுவார். லாக்கப் பண்ணிப்பார் பார்ப்போம் அப்படின்னு கதவை பிடிச்சி நிற்பார், அசைக்க முடியாதவர், அது மாதிரி கடுமையாக போராடுவார். அப்போ வந்து 72 அக்டோபர் 20 அவங்களோட எங்களுக்கு ஒரு மோதல் சிறை அதிகாரிகளோட வருது. ஏன்னா எனக்கும் லெனின் குருமூர்த்தி நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலை. ஆனால் நாங்கள் வந்து கீழே தூக்கு தண்டனை கொடுத்தோடனே மேல்முறையீடு பண்ணிட்டோன்னு சொல்லி உளவுத்துறை பத்திரிகையில் ஒரு செய்தியை வரவழைக்கிறோம். அதுக்கு மறுப்பு வெளியிடணும்னு நாங்கள் கேட்குறோம், முடியாதுங்கிறாங்க. இதுக்கு ஒரு 9 நாள் நானும் குருமூர்த்தி உண்ணாவிரதம் இருக்கோம். தோழர் லெனின் வந்து மருத்துவமனையில் இருக்கார், புலவர் எங்களோட இருக்கார். அப்போ 9ஆம் நாள் நாங்கள் எல்லாம் லாக்கப் போக மாட்டேங்கிறோம். புலவருடைய மகன் வள்ளுவன், இன்னும் சில தோழர்கள், சிவதாஸ், மொத்தம் ஒரு 11 தோழர்கள் அந்த ஓல்டு கண்டத்தில் கூடி லாக்கப்புள்ளேயும் போக மாட்டோம், அவங்கவுங்க பிளாக்குக்கும் போக மாட்டோம்னு சொல்கிறோம். எச்சரிக்கை கொடுத்து பார்க்குறோம், என்னென்னோ பண்ணி பார்க்குறோம், எதுக்குமே நாங்கள் அசையலை. அப்போ வந்து எங்கள் மேலே ஒரு தடியடி பிரயோகத்துக்கு உத்தரவு போடுறாங்க. தடியால் அடிக்க வரும்போது நாங்கள் அந்த வெளி கதவுகள், இந்த டைமண்ட் இது மாதிரி இருக்கும், ஃபென்சிங் இருக்கும், அதை அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டோம். நானும் குருமூர்த்தியும் 9 நாள் பட்டினி ஆச்சுல்ல, அதனால் நாங்களே எங்களை ஒரு பக்கம் அப்படியே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த தோழர்கள் 2 பக்கம் மறித்து நின்னாங்க. அதில் புலவரும் இருந்தார். அவனால் திறக்கவே முடியல. 100 பேர் காவலர்கள், தண்டனை காவலர்கள் எல்லாரும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. எனக்கு நல்லா அந்த காட்சி நினைவு இருக்கு. புலவர் அப்படியே அழுத்தமாக பிடிச்சிட்டு நிற்கிறார். நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு கஞ்சி வந்திருக்கு, இந்த கஞ்சியை கோவலையில் மொண்டு கொடுத்து அவனுக்கு மேலே அடிக்க சொல்கிறோம். முழக்கம் போடுறோம், சிறையில் ஆயுத போராட்டம் அப்படின்னு முழக்கம்லாம் போடுறோம். இது மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாத பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிளகாய் தூளை கரைச்சி கொண்டுட்டு வந்து இந்த மிளகாய் தண்ணியை அடித்து அதனால இங்கே வழி விட்டுருவோன்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. நான் புலவர் என்ன பண்ணாரு, ஒரு துண்டை என் மேலே தூக்கி போடுங்க அப்படின்னு தலையில் ஒரு துண்டை போட்டேன். அந்த துண்டில் இந்த மிளகாய் தண்ணி எல்லாம் ஊற்றி போய்கிட்டே இருக்கு. ஒரு கண்ணை மூடிக்கிட்டு முடியாதமாக நிற்கிறார். இந்த முட்டிக்கு முட்டி அடியெல்லாம் வருது, அசையில் வருது. இன்னும் சில தோழர்கள் இன்னொரு பக்கம் நிற்கிறாங்க. அவங்க கிடைக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக என்ன பண்ணாரு, ஒரு காவலர், ஒருத்தர் தண்டனை காவலர், நான் அவரை பற்றி எழுதியிருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, வெந்நீர் அடிக்கணுங்கிறார். அண்டாவிலேருந்து வெந்நீரை கொதிக்க வச்சு அந்த இதில் மிளகாய் தண்ணியை கலந்து அந்த வெந்நீரை எடுத்து அடிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு கதவு திறக்குது, 2 கதவு இருக்குது, ஒரு கதவு உடம்புடுது. அடி உடைச்சி உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் தோழர் சிவதாசு, தாசு, கிருஷ்ணப்பிள்ளை, ஒரு 4-5 தோழர்களை தூளாட்டிகள் பிடிச்சி தூக்கியாந்து போட்டு கம்பளிப்பல் எடுப்பாங்க. ஒரு இதில் சுற்றி, சாக்கில் சுற்றி எலும்பு பூரா நொறுக்கிறது. ஆனால் ரத்த காயமே இருக்காது. அந்த மாதிரி அடிக்கிறோம். எனக்கு அடி, குருமூர்த்திக்கு அடி, புலவருக்கு அடி. புலவர் வந்து அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் கையை விடுறாரு. அடித்தா இந்த மண்டை இதுலேருந்து இது வரைக்கும் பிளக்குது, மேலே பூரா காயங்கள். ஆனால் பிறங்கியோடு இருக்கார். தூக்கி கொண்டு போய் வெளியில் அந்த ஓல்டு கண்டத்தினுடைய திறந்த வெளியில் போடுறாங்க, இந்த என்க்ளோஷருக்குள்ளே போடுறாங்க. லேசாக தூரல் விழுந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் கைகளையும் பின்னால் மணிக்கயிறுனால இந்த முட்டியையும் சேர்த்து கட்டினா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கட்டுறதில்ல, பின்னால் அது பின்பக்கமும் இந்த முட்டியும் ஒன்று தொடணும். மணிக்கயிறில் போட்டு எல்லாரையும் கட்டுறாங்க. எங்கள் கண் முன்னால் ஒரு 2 தோழர்களை வந்து இந்த சிவதாசு, தாஸ், ஏன்னா அவங்க மேலே கடும் கோபம் அவனுக்கு, அடித்து தூளா நொறுக்கி தூக்கி எறிகிறாங்க. யாருக்கும் பிரஞ்சம் இல்லை. வள்ளுவன் வாயிலிருந்து, வள்ளுவன்னா புலவருடைய மூத்த மகன், அவருடைய வாயிலிருந்து நுரையை தள்ளி பக்கத்தில் கிடக்கிறார். நான் புலவர் பக்கத்திலே கிடக்கிறேன். புலவருக்கு பிரஞ்சம் இருக்குது. புலவர் என்று சொன்னார், வள்ளுவனை பார்த்தீங்களான்னார். பார்த்தேன் தோழர், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி, அவன் வந்து இதுக்கு மேலே பிழைக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதை சொல்கிறதே ஒரு சிரிச்சுக்கிட்டு தான் சொல்கிறார். அவர் தன்னோட மகன் பிழைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு உள் காரணம் இருக்குது. தென்னை மரத்து அடியில் தோப்புல வந்து வெடிகுண்டு வெடிச்சது பாருங்க, அதில் 3 பேர் இறந்து போனாங்க பாருங்க. அப்போ அவர் அழுதார், கதறி அழும்போது சொன்னார், இந்த 3 பேரில் என் பிள்ளை ஒருத்தர் இருந்திருந்தா ஒரு ஆறுதலாக இருக்குமேன்னார். அவருடைய மகன்கள் வள்ளுவன், நம்பி 2 பையனுங்க, தமிழரசி, கண்ணகி 2 பெண்கள். இவர் இருந்திருந்தா கூட பரவாயில்லையேன்னு அவர் சொன்னார் பாருங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ யோசிக்கிறார், நம்ம யாரோ ஒரு 3 பிள்ளைங்களை பலி கொடுத்துட்டோமே அந்த ஒரு வெடி விபத்தில், இப்போ இவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு, பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார்.
ஆனால் உண்மையில் தன்னோட மகன் உயிர் நீத்ததுல அப்படி ஒரு ஆனந்தம். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒரு ஆறுதல். ஆனந்தம்னு இல்லை, இது ஒரு ஆறுதல். தன் மேலே இருக்கிற ஒரு இதை வந்து வருத்தத்தை, தனக்கு இது ஏற்கனவே இருக்கிற மனக்குறை நீங்கின மாதிரி நினைக்கிறார். அதுக்கு பிறகு எல்லாரையும் தூக்கி கொண்டு போட்டாங்க. இப்போ அண்ணாமலைன்னு ஒரு டிஎம்ஓ இருந்தார் திருச்சியில். சிறை மருத்துவர்கள், மிகச்சிறந்த மருத்துவர்கள். நிர்வாகம் எங்களை வெளியே ஆஸ்பத்திரி கொண்டு போகக்கூடாதுங்குது. எது இருந்தாலும் இதுக்குள்ளே எல்லாரையும் ஒருத்தர் கூட உயிர் போகலை. ஒருத்தருக்கு கால் போணுச்சு, இன்னொருத்தருக்கு பெரிய அளவில் ரத்த சேதம் ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒருத்தரும் சாகலை, எல்லாருமே பிழைச்சாச்சு. புலவரும் பிழைச்சிட்டாரு. எங்களுக்கு தையல் போடணும், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். சிறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இரவு 12 மணிக்கு வேன் கொண்டு வந்து மருத்துவர்களெல்லாம் அந்த 12 மணிக்கு திருச்சி தலைமை மருத்துவமனையில் இருக்க வச்சு அந்நேரத்துக்கு போய் அவசர அவசரமாக தையல், அறுவை சிகிச்சை எல்லாம் முடிச்சு கொண்டு வந்து திரும்ப போடுறாங்க. திரும்ப கொண்டு வந்து அவர் மருத்துவமனையில் விடுறாங்க. மருத்துவமனையிலேருந்து புலவரை அழைச்சி வர்றாங்க. அதுக்கு முன்னால் எனக்கும் குருமூர்த்திக்கும் அதிக காயம் இல்லை. தோழர் லெனின் மஞ்சகாமாடையில் இருந்தவர், அவரை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. சோறுகள் எல்லாம் ரத்தம் தெரிச்சு கிடக்கு. நான் கூட என்னுடைய சோறு புஸ்தகங்கள் எழுதியிருப்பேன். இரத்த உறவு என்றால் இதுதான் இரத்த உறவு. தோழனின் ரத்தமும் தோழனின் ரத்தமும் ஒன்றாய் சேர்ந்து ஓடியதை பார்த்தோம்னு எழுதியிருப்பேன். அதான் உண்மை. அப்போ புலவரை மருத்துவமனையிலேருந்து ஒரு பெரிய ஒரு 40 போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு வர்றாங்க. எங்கள் சிறைக்குள்ளேயே ஒரு பக்கத்து பிளாக்கு தான் அது. இங்கேருந்து நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளோ பெரிய காவல். நடந்தா வர்றார், தலையெல்லாம் கட்டு, கையில் எலும்பு முறிவு கட்டு. செம்படை தலைவனே கலிய பெருமாளே பெருமையுடன் வாழ்க என்று தோழர் சந்திரசேகர் எழுதின பாட்டை நாங்கள்லாம் பாடுறோம். அது ஒரு சம்பவம். அதுக்கு பிறகு வந்து அவருடைய மகள் தமிழரசிக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுச்சு. நான் அப்பா முன்னால் மாலை மாற்றி தான் திருமணம் பண்ணிக்கொள்வேன், அவர் அமிர்தலிங்க மாப்பிள்ளை அப்படின்னு அதனுடைய பிடிவாக அவர் இந்த குடும்பத்தோடு செய்யணும், இந்த குடும்பத்தில் திருமணம் ஒரு வச்சுக்கணும் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா இங்கே சிறையில் நாங்கள் அனுமதி கேட்குறோம். எதுக்குமே அனுமதி முடியாது, நீங்கள் வந்து சிறைக்குள்ளே திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து நாங்கள் இந்த சிறையில் நம்மளுடைய ஏவல் கைதிகள் இருப்பாங்க, ஆர்டர்லிஸ், அவங்கள விட்டு புதர்களில் கிடைக்கிற பூக்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து சொல்லி அதில் பூச்செண்டெல்லாம் செஞ்சு அவங்க 2 பேரும் உள்ளே வர்றாங்க. எங்களை கொட்டடியில் அடைச்சி வச்சுருக்காங்க. அவரை புலவரை மட்டும் அனுமதிக்கிறாங்க. இப்போ வள்ளுவன் அங்கே இல்லை, வேற சிறைக்கு போயிட்டார். அவர் வாசலில் நின்று அவங்க 2 பேருக்கும் உறுதிமொழி வாசிக்க சொல்கிறார். அப்போ மாதவையான ஒரு ஜெயிலர், அவர் இந்த பேப்பரை பிடுங்குறாரு. இங்கே சிறைக்குள்ளே இதை செய்யவே முடியாது, அனுமதியே கிடையாதுங்கிறார். இந்த கை வச்சார் பாருங்க, புலவர் அவர் சட்டையை பிடிச்சிட்டார். என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, இஷ்டத்துக்கு பண்ணி அப்படின்னு சத்தம் போட்டார். இல்லை புலவரே, அப்படி இல்லைன்னு சமாளம் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு திருமணம்ங்கிறதுக்கு அடையாளமாக கொட்டடிக்குள் இருந்து சிறையிலே திருமணம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, மணமக்களை வாழ்த்தி பாடுற பாட்டு. குருமூர்த்தி நல்லா பாடுவார், நான் பாட்டு எழுதுவேன். நான் எழுதி அவர் பாடி அதை சிறப்பாக நிறைவேறிச்சது. இன்றைக்கும் அவங்க குழந்தை குட்டிகளோடு நல்லா இருக்காங்க, பெண்ணாடத்தில் தான் இருக்காங்க. தமிழரசியும் அவங்க கலவரம். கண்ணகிக்கு பின்னால் வெளியில் வந்து திருமணிச்சு வி.ஆர். கிருஷ்ணய்யரே வந்து திருமணத்தை நடத்தி வச்சார் அந்த இளைய மகளுக்கு. ஆனால் புலவருக்கும் எனக்கும் இதுக்கெல்லாம் பிறகு கருத்து வேறுபாடுகளில் ஒரு கசப்பு வரும். நான் வந்து இந்த அழித்தொழிப்பு பாதை சரியில்லை, இந்த உடனே ஆயுத போராட்டம் சரியில்லை, இந்திய பெருமுதலாளிகளை தரகு முதலாளிகள்னு சொல்கிறது சரியில்லை, இந்த மாதிரிலாம் ஒரு அறிக்கையை படிக்கிறேன். இதை ஒட்டி கருத்து வேறுபாடுகள் வந்து அதில் என்ன ரொம்ப கடுமையாக தாக்குவார். ஏன்னா என்னோட இந்த மற்ற தோழர்களும் என்னோட தான் இருந்தாங்க, இவர் தனிமைப்பட்டுட்டார் அந்த இடத்துல. அப்புறம் மற்ற பிரிவில் இருக்கிற தோழர்களோட எல்லாம் அந்த விவாத கடிதம், நிறைய கட்டுரைகள், சில பேர் தமிழ் தெரியாத தோழர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு ஆங்கிலத்தில் தமிழில் எழுதி சுற்றுக்கு விட்டு இது ஒரு கடும் வேறுபாடு எங்களுக்குள்ள வந்து கசப்பாக இருந்துச்சு. ரொம்ப காலம் என்னோட பேச மாட்டார். ஆனால் நம்பி வள்ளுவன்லாம் என்னோட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, சிறை போராட்டங்களில் இணைந்து நிற்போம். அவங்களுக்கெல்லாம் நான் ஆங்கிலம் சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரியான நல்ல உறவு எங்களுக்குள்ள உண்டு. வெவ்வேறு சிறைகளில் மாறி போனோம். அப்புறம் ரொம்ப பிற்காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் ஆரம்பித்தார். நான் லீவில் அவங்க ஊருக்கு வந்த பிறகு, அவங்கெல்லாம் பிணை விடுதலை பெற்று ஊருக்கு வந்த பிறகு நான் போய் ஊரில் பார்த்தேன். ரொம்ப அதுக்கு பிறகு தமிழ் தேசியங்கிற சிந்தனைக்கு நான் ஒரு வழியில் வந்து சேர்ந்தேன், அவர் வழியில் வந்து சேர்ந்தார். அதில் நாங்கள் மீண்டும் நெருக்கமானோம். அந்த கசப்பெல்லாம் போயிடுச்சு. கடைசி காலத்தில் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். நந்தனுக்காக நான் போய் அவர்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அரியலூரில் ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறேன். அப்போ புலவர் சொல்கிறாரு,
நம்ம தோழர் தியாகு தமிழ்நாட்டின் சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவர் அப்படின்னு பேசுறார். நான் சிறந்த சிந்தனையாளனோ இல்லையோ, புலவர் வாயால் அதை சொல்லணும்ல. நாங்கள் அவ்வளோ கசப்புகளுக்கு பிறகு பேசாமலாம் இருந்த பிறகு சிறைக்குள்ள ஒரு போராட்டத்தில் என்னை கடுமையாக அடிக்கிறாங்க. அடித்து டார்ச்சர் பண்ணி என்னை கொண்டு வந்து கொட்டடியில் போடும்போது புலவர் எதிர்த்து சத்தம் போட்டார். அப்போ புலவர் நாங்கள்லாம் ஒரு அமைப்பில் இல்லைங்கிறது அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போ எதுக்கு அவருக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, உங்கள் சீடர் அவர் தான் அப்படின்னு சொன்னார். அவர் ஒன்றும் எங்கள் சீடர் இல்லை, அவர் எங்கள் வழியை விட்டு மாறி போயிட்டார். அவர் யாருடைய சீடராக இருந்தால் என்ன, எங்களுக்கு சீடர் ஆகிறதுக்கு முந்தைய அவர் காமராஜருக்கு சீடர் தெரியுமா உங்களுக்கு அப்படிலாம் புலவர் திருப்பி கேட்டு, ஆனால் யாரை அடித்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம். அடுத்து லெனினை அடிக்க போகிறதா இருக்கிறாங்க, அடிக்கிறத கைவிட்டாங்க. அவர் காட்டுற எதிர்ப்புனால தான் கைவிட்டாங்க. சிறையில் நிறைய போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள், பிடிச்சி கட்டாயப்படுத்தி சிறைக்குள்ளே தள்ளுறது கொள்வது எல்லாம் நடந்துச்சு. இந்த கன்ஷாம் பர்தேஷின்னு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையாளர் இந்த வழக்கு பொய் வழக்குன்னு தெரிஞ்சு இவர்களுக்காக ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்டு அதில் அனந்தநாயகி விடுதலை ஆனாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் பரோல் விடுதலை கொடுத்தாங்க. வள்ளுவன் உடல்நலம் இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் அவருக்கு காலவரம்பற்ற பரோல் கொடுத்தாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களுக்கு இந்த வன்முறை குறித்தெல்லாம் ஒரு எழுதி வாங்கிட்டு இவரை விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் என்னமோ எழுதி கொடுத்தாங்க. அவங்க ஏதோ எங்களுக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லைன்னு எழுதுங்களா, என்ன தப்புன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் புலவர் ஒன்றுமே எழுதாம தான் இருந்தார். அமைச்சர் பொன்னையன் அப்போ என்கிட்ட சொன்னார், ஏப்பா எல்லாரும் வந்துட்டாங்க, புலவர் மட்டும் வராமல் இருக்கார், அவரையும் விடுதலை பண்ண ஆசை. அப்புறம் ஏதோ ஒரு வழியில் அதை முடித்து அவங்கெல்லாம் நிரந்தரமாக விடுதலை தான் வந்தாங்க. வந்த பிறகு நான் சிறையிலிருந்து நான் பிணையில் போகும்போது அவரை போய் பார்த்தேன், ஊரில் போய் பார்த்தேன். அப்படி தான் கடைசி காலத்தில் எங்களோட சேர்ந்து தான் அந்த தமிழ் தேசிய இயக்கம், இது புலிகளுக்கான ஆதரவு, ஈழ ஆதரவு, இதில் பூரா மனித உரிமை போராட்டங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் இணைந்து நின்றோம். இவ்வளோ நேரம் உங்களுக்கும் வாத்தியார் கலியபெருமாள் அவர்களுக்கும் உண்டான அந்த தொடர்பு குறித்து ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.